ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்மளோட டேம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஃபால் அப்படிங்கிறது இந்த 24,800 பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணாதான்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த லெவல் தான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நீங்கள் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் அண்ட் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அண்ட் அதை பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் என்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அண்ட் இன் பிட்வீனில் முக்கியமான சில கீ அப்டேட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்ஸ் அண்ட் செக்டர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அண்ட் சைட் பை சைட் நம்ம புட் ஆப்ஷன் என்டர் பண்ணி இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டேல கூட மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் தாங்கிறதும் டைம் டு டைம் லைவ் அப்டேட்ஸுமே கொடுத்துருந்தோம். ஸோ இது ஃப்ரைடே நடந்தது. அண்ட் முக்கியமாக நம்மளுக்கு மண்டேவாக இருக்கட்டும் ஆர் நெக்ஸ்ட் வீக்காக இருக்கட்டும் பிகர் பிக்சரில் வாட்ச் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது 200 EMA டெய்லி டைம் ஃப்ரேமில் 200 EMA. அண்ட் இது எப்பயுமே வந்து இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பிகர் பிக்சரில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு கேப் பார்டர் இருக்குது. அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப்படிங்கிறது வந்து 9th மேக்கும் இந்த 12th மேக்குமே கேப் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் மார்க்கெட் எப்போல்லாம் இந்த கீழே வருதோ எக்ஸாக்டாக இந்த கேப்பில் தான் வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸில் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட மல்டிபிள் டைம்ஸ் இந்த கேப்பை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் எகெயின் இந்த கேப்பை நோக்கி வருது. ஸோ பிகர் பிக்சரில் மறுபடியும் இந்த கேப் அப்படி இல்லை இந்த 200 சப்போர்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே ரிவர்சல் பண்ணுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும். அண்ட் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 200 மேலே தான் வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆனாங்க. அண்ட் எகெயின் வந்து 200 EMAக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்செக்ஸை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும். அண்ட் லைக்லி ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து எகெயின் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல்கிட்ட வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக இப்போ கொலைட் ஆகுது பார்த்தீங்களா சப்போர்ட் லெவலும் 200 EMA. ஸோ ப்ரீவியஸ் விங்கோட லோ அண்ட் மார்க்கெட் எக்ஸாக்டாக அதே இடத்துல தான் வந்து லாஸ்ட் டைமும் வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸில் கொடுத்தாங்க. எகெயின் மார்க்கெட் அதை நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபின் நிஃப்டிக்கு பிகர் பிக்சரில் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் இது. அண்ட் லைக்லி பேங்க் நிஃப்டிக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் விங்கோட லோ ப்ளஸ் 200 EMA. ஸோ இது 4 இண்டெக்ஸுக்கும் முக்கியமாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய சப்போர்ட் லெவல்ஸ். அண்ட் லைக்லி மண்டே நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் 7 ட்ரேடிங் டேஸாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நெக்ஸ்ட்டு 1 or 2 கேண்டில்ஸ் வந்து ஒரு மியூட்டட் க்ரீன் கலர் கேண்டில் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது 24,630. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணக்குள்ள ஒரு மியூட்டடான சைட்வேஸ் டு புல்லிஷ்னஸ் டேவை நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்துருக்கு. ஸோ அதுக்கு ஒரு மீன் ரிவேஷன் ஆர் ஒரு கன்சால்டேஷன் வர்றது நல்லது. ஸோ அதனால் ஃப்ரைடேவோடைய லோவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணக்குள்ள சைட்வேஸ் டு புல்லிஷ்னஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஃப்ரைடேவோடைய லோவை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 520 அண்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த கேப் பார்டர்ஸ் தான். ஸோ அதனால் இந்த கேப் பார்டர்ஸ் லெவலையும் மார்க் பண்ணிங்க ப்ளஸ் இந்த சப்போர்ட் லெவல் 520 மார்க் பண்ணிங்க. அண்ட் 630 தான் வந்து மண்டே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீழ் வேலை ஆக்ட் ஆக போகுது. அண்ட் நம்மளுக்கு டேட்டாலையும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. டேட்டாவில் பார்த்தீங்கனாலும் எஃப்ஐ ஆகட்டும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகட்டும் பெருசாக பொசிஷனை பில்ட் பண்ணல. அண்ட் லைக்லி ஷார்ட்ஸ் அவங்க இன்னும் அக்ரெஷனாக தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாங்கோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. வேறு கிளைண்ட் இப்போ தான் கொஞ்சம் பிரிஷாக இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்து ஹால்ட் எடுத்து மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சிம்பிள் பிளான் மண்டேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,630க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா சைட்வேஸ் டு புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஃப்ரைடேவோடைய லோ கீழே சஸ்டெயின் பண்ணக்குள்ள மார்க்கெட் வீக்காக இருப்பாங்க. நம்ம செல் அண்ட் ரைஸ் பிளானை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் 520 அண்ட் அதை பிரேக் பண்ணி சஸ்டெயினுக்கு அப்புறம் தான் இந்த கேப் பார்டருக்கு வருவாங்க. பட் பிகர் பிக்சரில் மல்டிபிள் டைம் இந்த லெவல் கிட்ட வரக்குள்ள நிறைய இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டார்கெட் 520 அண்ட் நெக்ஸ்ட் இன் பிட்வீனில் மார்க்கெட் ஃபுல்லாக இந்த கேப் பார்டருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இன் பிட்வீனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகர் பிக்சரில் கொடுத்த இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிங்க. அண்ட் மண்டேக்கான பிளான் வந்து 24,630 தான் நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ கொடுத்த இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த லெவல் டார்க்கில் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.